Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். முன்னாள் மத்திய அமைச்சரும் மக்களவை திமுக உறுப்பினருமான தயாநிதி மாறன் தனது உடன் பிறந்த சகோதரர் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி உள்பட 8 பேருக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஜூன் 10ஆம் தேதி அனுப்பிய இந்த நோட்டீஸ் சென்னை சாந்தோமை சேர்ந்த வழக்கறிஞர் ஏ. சுரேஷ் மூலம் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி கலாநிதி, ரவி ராமமூர்த்தி, நடராஜன், சிவசுப்பிரமணியன், ஸ்ரீதர் சுவாமிநாதன் சரத்குமார் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தனது சகோதரரும் சன் தொலைக்காட்சி குழும நிறுவனருமான கலாநிதி மாறன், ஊடக குழுமம் மற்றும் பிற இணைப்பு நிறுவனங்களில் பெரிய அளவிலான கார்ப்பரேட் மோசடியை திட்டமிட்டு செய்ததாகவும், மோசடியாக பங்குகளை மாற்றுதல், பண மோசடி செய்தல் மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு அவர்களின் சொத்துகளின் உரிமையான பங்கை மறுத்ததாகவும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். தனது தந்தை முரசொலி மாறனின் மரணத்துக்கு முந்தைய செப்டம்பர் 15, 2003 நிலவரப்படி அசல் பங்குகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், கலாநிதி மாறன் சட்டவிரோதமாக பெற்ற அனைத்து சொத்துக்கள், ஈவு தொகைகள் மற்றும் சலுகைகளை 7 நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும். இல்லையெனில் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் உள்பட பல்வேறு மத்திய துறைகளிடம் இருந்து சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தயாநிதி மாறன் நோட்டீஸில் எச்சரித்துள்ளார். கலாநிதி மாறன் தனக்கு ஒரு பங்குக்கு ரூபாய் 10% 12 லட்சம் பங்குகளை ஒதுக்கீடு செய்ததாகவும், இதனால் சன் டிவியின் 60% கட்டுப்பாடு அவருக்கு கிடைத்ததாகவும் தயாநிதி மாறன் கூறியுள்ளார். ரூபாய் 1.2 கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த பங்குகளின் மதிப்பிடப்பட்ட உண்மையான மதிப்பு ரூபாய் 3500 கோடி வரை இருக்கும். முரசொலி மாறனின் மரணத்துக்கு பிறகு அவரது பெயரில் இருந்த 95,000 பங்குகள் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் அல்லது இறப்பு சான்றிதழ் இல்லாமல் அவரது தாயார் மல்லிகா மாறனுக்கு மாற்றப்பட்டதாகவும், பின்னர் இவை மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளை தவிர்த்து கலாநிதி மாறனுக்கு விற்கப்பட்டதாகவும் தயாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மற்றும் குங்குமம் பப்ளிகேஷன்ஸ், கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் சன் குழுமத்துடன் தொடர்புடைய பிற நிறுவனங்களிலும் இதுபோன்ற மோசடி பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாகவும், இதில் மாறன் குடும்பம் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாளுடன் சம உரிமையை கொண்டிருந்ததாகவும் அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. நிறுவன நிதிகள் தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும், பங்கு வாங்குதல்களுக்கு நிதியளிக்கவும், கலாநிதி மற்றும் காவேரியை வளப்படுத்தவும் ஒருதலைபட்சமாக ஈவுத்தொகை அறிவிக்கப்பட்டதாகவும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சன் குழும தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இது ஒரு குடும்ப விவகாரம் மட்டுமே, தற்போதுள்ள பிரச்சினைக்கும் வர்த்தகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. சன் குழுமம் பிரைவேட் லிமிடெடாக இருந்தபோது நிகழ்ந்த பரிமாற்றங்கள் சட்டப்பூர்வமானவை. செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகள் தவறானவை, அவதூறானவை, ஆதாரமற்றவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக விளக்க கடிதத்தில் எந்த தகவலும் குறிப்பிடப்படவில்லை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன்.